உண்மையில் வானியல் எல்லாமே மீண்டும் மீண்டும் நடக்கும் விஷயங்கள் தான். ஆனால் அது முழுமையாக அப்படி இல்லை. அதை நாம் விரைவில் பார்க்க போகிறோம். மற்றொரு பக்கம் அதுவும் ஒரு வகையில் மீண்டும் மீண்டும் நடக்கும் நிகழ்வுதான். ஆனால் அதற்கான கால அளவு நீளமாக இருக்கும். நாம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பற்றி பேசுகிறோம். இந்த நிகழ்வு ஈக்வினாக்ஸ்களின் முன்னேற்றம் என்று அழைக்கப்படுகிறது. அதை நான் சுருக்கமாக விளக்கப் போகிறேன். ஈக்வினாக்ஸ்களின் முன்னேற்றத்தின் முழு சுழற்சி 26,000 ஆண்டுகள் ஆகும். 26,000 ஆண்டுகள். இதில் அதிர்ஷ்டவசமாக இது நம் பண்டைய நிகழ்வுகளின் காலத்தை நிர்ணயிக்க உதவுகிறது. அந்த மற்றொரு பக்கத்தில் அந்த நீண்ட 26,000 ஆண்டுகளின் சுழற்சியிலிருந்து நான் ஒரு கண்காணிப்பை எடுத்துக்கொள்ள போகிறேன். அது 215 மொத்த கண்காணிப்புகளில் ஒன்றுதான். அது என்ன? உங்களில் பலர் அறிந்திருப்பீர்கள், கிருஷ்ணர் சமாதானத்தை உருவாக்க முயற்சித்தார், போரை தவிர்க்க முடியுமா என்று பார்த்தார். ஆமா, அவர் வெற்றி பெற்றாரா? இல்லை. இறுதியாக போர் நிச்சயமாக நடைபெறப் போகிறது. போருக்கு ஒரு நாள் முன்பு வியாசர் சொல்கிறார், நான் ஒரு கடைசி முயற்சி செய்து பார்க்கட்டும், வெற்றி பெற முடியுமா என்று. அதனால் அவர் திருதராஷ்டிரனிடம் சென்று போர் பற்றிய அனைத்து எதிர்மறை விஷயங்களையும் கூற முயற்சிக்கிறார். அவர் பேசிக் கொண்டிருக்கும் போது பல பயங்கரமான விஷயங்களின் பட்டியலை உருவாக்குகிறார். அந்த பட்டியலில் அவர் பல ஜோதிட கண்காணிப்புகளையும் குறிப்பிடுகிறார். அவர் இன்னும் பலவற்றை குறிப்பிடுகிறார். இன்று நாம் விவாதிக்க போகும் ஜோதிட கண்காணிப்புகளில் ஒன்று இதுதான். இது பீஷ்ம பர்வா அதிகாரம் 2 சுலோகம் 31 மைனஸில் வருகிறது. அடுத்தது, நீங்கள் இதை வாசிக்கலாம், அதன் அர்த்தத்தை எனக்கு சொல்லலாம். யாரோ ஒருவர் என் சம்ஸ்கிருத அறிவை பற்றி கேட்டார், எனவே அனைவரும் இதை வாசிக்க முடியும் என்று எனக்கு நம்பிக்கை உள்ளது. ரஜஸ்திரிலோகி சாது சமுதா அருந்ததை தயா பேஷ வசிஷ்டகுதா. அடுத்தது, நான் உங்களுக்கு விரைவான மொழிபெயர்ப்பை தருகிறேன், அதனால் கவலைப்பட வேண்டாம்.